வந்துட்டு ராணுவத்தின் உயர் பாதுகாப்பு வலயத்துக்குள்ள இருந்தது. அப்ப அதே போல 2019 இந்த கொரோனா டைம்ல தான் வந்து அதுக்குரிய அடிக்கல் நாட்டு விழாலாம் நடந்தது. அந்த டைம்ல வீதியில இறங்கி போராடுறதுக்குரிய ஒரு சூழ்நிலை எங்களுக்கு இருக்கு. அந்த டைம் இருந்த அரசாங்கங்களையும் நாங்க யோசிக்கிறோம். அதுதான் மற்றது அப்ப வந்து ஜனாதிபதியா கோட்டாபய ராஜபக்சே அது போராடுறதுக்குரிய ஒரு உரிமைகளே இல்லாத ஒரு காலகட்டம் தான். அப்ப அதே போல நாட்டுல கொரோனா தொற்று, எக்கனாமிக் கிரைசிஸ் அப்படின்னு சொல்லி மக்களுமே போராடுற மனநிலையில இருக்கல. அது இதுல இன்னொன்னு குறிக்கின்றேன், என்னன்னா இன்னொன்னு சொல்ல முடியாது இல்லையா, நீங்க இந்த டைம்ல தான் போராடி சொல்ல முடியாது இல்லையா. போராட்டங்கிறது புரட்சி அப்படிங்கறதே ஒரு எதிர்பாராத நேரத்தில் ஏற்படுற மாற்றம் தானே, அப்படிதான் நாங்க சொல்லுவோம். அதாவது 23 ஏற்படுதா, அது 24 வருதாங்கிற இல்லையா. அது ஒரு சட்டவிரோத செயற்பாடு நடக்கும் போது அதுக்கு எதிராக இருக்கும். அது ஒட்டுமொத்த சமூகத்தின் தான் பார்க்கணும். அந்த தனிப்பட்ட மக்கள் என்ற போராட்டமா இதை பார்க்க கூடாது அப்படிங்கிறது தனிப்பட்ட. அதே மாதிரி இன்னொரு விஷயம் இருக்குன்னு சொன்னா, ஒரு குறிப்பிட்ட கட்சி சார்ந்தாக்கள் ஒவ்வொரு போயாவும் வந்து போராட்டம் செய்வாங்க. அப்ப அது எப்படி என்று சொன்னா, அது எப்படி ட்ரோலிங்கா மாறுதுன்னு சொன்னா, இந்த கட்சிக்காரருக்கு இதுதான் வேலை, இதை வச்சுதான் அரசியல் செய்யறாங்க. ஆனா உண்மைக்குமே அதை வச்சு அரசியல் செய்யத்தான் வேணும். நீங்க எங்களுடைய நிலத்துக்குள்ள வந்து சட்டவிரோதமா ஒரு கட்டத்தை கட்டி போட்டு நீங்கள் இருப்பீங்களா, அதை பார்த்து கொண்டு இருக்கிறேன்னு சொன்னா அவங்க அரசியல் செய்யணும். நீங்க எல்லாம் ஒன்னா செஞ்சிருக்கீங்க. தனிப்பட்ட என்னன்னா அவங்க சரிப்பலைங்கிற தாண்டி அவங்க தொடர்ச்சியா அந்த ஒவ்வொரு போயாவுக்கும் இடையில போராட்டம் அது கிட்ட 10க்கு மேற்பட்ட போராட்டம் நடந்துகிட்டே இருக்கு. தொடர்ச்சியா நடந்துகிட்டு இருக்கு. கைதுகள் நடக்குது. இப்ப லாஸ்டா கூட கைதுகள் நடந்தது. அப்ப இதெல்லாம் நடந்துகிட்டு, ஆமா 5 பேர் கைது செய்யப்பட்டிருந்தாங்க. அப்ப அதுகள் நடந்துகிட்டு தான் இருக்கு. அப்ப நீங்க சேர்ந்துதான் போராடணுமே தவிர இல்ல இந்த நிலை அது உடப்படல, அது ரெண்டாவது. அது நீதிமன்ற ஒரு தீர்ப்பு வந்ததுக்கு அப்புறமா நாங்க முடிவெடுக்க வேண்டியது, அல்லது ஒரு சட்டவிரோத கட்டணம் இடிக்கிறதுக்கான சட்டம் இருக்கு இலங்கை. அப்ப அது சில பேர் ஆலயங்கள்னு வரும்போது இடிக்காம போகலாம். அது நமக்கு தெரியல, அது எப்படி வாய்ப்பே இல்லை. ஆனா எப்படி இருக்குன்னு சொல்லி நமக்கு தெரியாது. அப்போ நீங்க அதை ஆதரிக்காட்டியும் போராடுறவங்களை வந்து கொச்சைப்படுத்தாம நீங்க இருக்கலாம். முரணான கருத்துக்களை முன்வைக்கிறது. அடுத்து இன்னொன்னு, இவங்க முன்வைக்கிற கருத்து முரணா இருந்தாலும் பரவாயில்ல, அது யாருக்கு சாதகமா அமையுதுன்னா இன்னொரு தரப்புக்கு வந்து சாதகமான